வணக்கம் நேர்களே, உங்களெல்லாம் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொள்ளு பொடி. அதை எப்படி நம்ம அழகாக ஒரு பாரேஜ் மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி எப்படி பண்ணி சாப்பிட்லாங்கிறதும் காமிக்க போகிறேன் நான். ஸோ லெட் அஸ் கோயிங் டு த ஷோ. தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. கொள்ளு 1/2 கப், ஜீரகம், மிளகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கெட்டியான தயிர். ஸோ இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா கடாயை ஹீட் பண்ணிடலாம். என்ன வெரைட்டி கொள்ளு உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். மீன்வைல் வந்து இதை எப்படி வந்து ஒன்று நீங்கள் ரைஸில் அழகாக போட்டு சாப்பிட்லாம். ஈவன் வந்து ரொம்ப சிம்பிளாக லோக்கல், ஏன்னா கொள்ளுங்கிறதே வந்து வெயிட் லாஸுக்கான தேவையான ஒரு முக்கியமான ஒரு சீரியல் ஒரு கிரெயின் இது. ஸோ அதனால் வந்து இதை எப்படி நம்ம வந்து இன்னும் லோ கேலரி தயிர் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து இல்லைனா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி அதெல்லாம் இருக்கவே இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லைனா ரைஸில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம், அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி லோ கேலரியாக எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு நம்ம கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இதை நல்லா ஊற வச்சா ஒரு நல்லா 2 டேஸோ 3 டேஸ் ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தண்ணி வச்சு ஊற வச்சிங்கனாக்கா நல்லா சக்குலண்ட்டாக அப்படியே நல்லா ஊறி வந்துடும். அதை நீங்கள் அரைச்சி தோசை மாதிரி போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க அது. அண்ட் ஆல்சோ அதுவும் நல்லா ஃபில்லிங்காக மத்தியானம் வரைக்கும் டிஃபனில் நல்லா 2 தடியாக ஊத்தப்பம் மாதிரி சாப்பிட்டோன்னா 4 மணி வரைக்கும் பசியே எடுக்காது. அந்தளவு ஃபில்லிங்காக இருக்கும் அது. அண்ட் ஒரு மாதிரி ஒரு தெரியாமல் ஒரு வெயிட் லாஸும் ஒன்று நடந்திருக்கும் அதில். ஸோ இது கிராக்கிள் ஆகுது. இது ஸோ இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே வந்து நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம் அண்ட் மிளகு ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்தபடி. ஓகே, and then salt also. எல்லாம் போட்டு அப்படியே நம்ம இது கொஞ்சம் கூல் டவுன் ஆனோடனே நம்ம இதை எடுத்து ட்ரை கிரைண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் அது. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவுடர் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நோ கார்போஹைட்ரேட் டயட் மீலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில், கார்டியாவோட கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், சின்ன ஒரு பர்சனுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ இதிலே சால்ட் இருக்கனால நம்ம இதில் திருப்பி நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சும்மா ஒரு 2 உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து
கொஞ்சம் அந்த உப்பு ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் ரோஸ்டி ஆகும் அது. ஓகே, இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு வெங்காயம். இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிடலாம். அண்ட் தென் இது கொதிக்கும் போதே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது கொஞ்சம் அப்படியே நல்லா திக்கானோடனே ஸோ இந்த மாதிரி மோரோடு அதை மிக்ஸ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இப்போ இதை மாதிரி இப்படி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் லைட்டாக இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா நம்ம வந்து நல்லா கூலிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அது. ஓகே, இதை பார்த்திங்கனாக்கா நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, இப்போ ஓட்ஸ் வாங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓட்ஸ் ஒத்துக்காதவங்க ஆர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏதோ பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை விடையும் ஓட்ஸோடையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்தி ஆல்சோ, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று அண்ட் நல்லாவும் இருக்குது. கஞ்சி மாதிரி அப்படியே குடிச்சிடலாம், இல்லாட்டா ஈவன் உட்காந்து ஒரு கப்பில் வச்சு ஒரு டீ கப் மாதிரி அதை வச்சு அதில் கூட குடிச்சிடலாம். ஸோ வெரி நைஸ் அண்ட் ரொம்ப நல்ல ரெசிபி. கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அண்ட் வீல் மீட் யூ அகைன் நெக்ஸ்ட் வீக். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. டாக்டர், இப்போது இன்னொன்று ஒரு மோஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம், நம்ம நல்லா சாப்பிட்டுடுறோம், வயிறு வந்து இந்த ப்ளோட்டட் ஃபீலிங் வருது. இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை கூட எல்லாருக்கும் வந்துடும். சில பேருக்கு அது என்னன்னு சொல்ல தெரியாது. அது வயிறு உபசம் கேட்டாக்க க்ளூட்டன் எஃபெக்ட்டுங்கிறாங்க. வாட் இஸ் தட்? ஸோ மேடம், இந்த ஃபஸ்ட் நம்ம க்ளூட்டன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த வயிறு உபசத்துக்கு நான் வரேன். க்ளூட்டனுங்கிறது ஒன்றுமே இல்லை, அது ஒரு ப்ரோட்டீன் வகை. சரியா? அந்த ப்ரோட்டீன் வகை வந்து இதில் இருக்குது. மெயினாக என்னென்னா வீட்டில் ரொம்ப நிறைய இருக்குது, பார்லி ரைலியும் இருக்குது அந்த க்ளூட்டன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா ஜென்ரலாகவே பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போதே தானாக டயக்னோஸ் பண்ணி எனக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லி வந்துடுவாங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து வெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா அவங்க டெய்லி வீட் சாப்பிட்றாங்க, டெய்லி வீட் ப்ரெட்டில் சாண்ட்விச்லன்னு சாப்பிடும்போது அது வந்து இன்னும் ஈஸியாக தெரிய வந்துடும். இந்தியாவிலையும் இருக்குது இந்த பிரச்சனை, பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வியாதி தான் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதில் இந்தியாவில் வந்து இந்த க்ளூட்டன் அலர்ஜி அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. பிகாஸ் ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ், நமக்கு ரைஸு. பட் இருந்தாலும் பாடியோட கண்டிஷனே என்னென்னா அதால் இன்னும் ஈஸியாக தாங்கிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புதுசு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் வெஸ்ட்டில் இருக்கிற அளவுக்கு இங்கே இல்லை. இந்த உப்புசங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், பீட்சா பர்கர்னு அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் சாப்பிட்றோம். அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் ஆகுதுங்கும்போது இந்த கட்டில் இருக்க
இருக்கிற பாக்டீரியா அதில் வேலை செஞ்சு அது வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேஸ் தான் உங்களுக்கு உப்புசம் மாதிரி தெரிய வரும் வெளியா, வேறு எதுவுமே கிடையாது இந்த உப்புசம். ஏன்னா உங்களுக்கு குளூட்டன் அலர்ஜியோ இல்லைனா பொதுவாக ஏதாச்சும் ஒரு ஃபுட் அலர்ஜினா நீங்கள் சாப்பிட்ட உடனே ஒரு கிராம்பிங் பெயின் மாதிரி வரும், இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் வயரில். நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஃபுட் பாய்சனிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு நல்லா இது புரியும். என்னென்னா வயர் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் டயரியா போனதுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரெட் பீஸை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். இதுதான் உண்மையான குளூட்டன் அலர்ஜி. பட் நீங்கள் இப்போ சொல்கிறதோ இல்லைனா நேரில் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, சாதாரண நம்மளோட கட் பாக்டீரியாவோட வேலை ஆன் வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபுட். இப்போ சிம்பிளாக எப்போ ஆகும்னா, நார்மலாக வீட்டில் வந்து ஒரு சாப்பாடு நைட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வெட்டிங்னு போனோடனே புஃபே சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பாடு, அதில் வந்து ஒரு சப்பாத்தி இருக்கும், ஒரு பிரியாணி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஹெவி சைட் டிஷ் எல்லாமே இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவாங்கன்னு. இவ்வளோ சாப்பிடும்போது அந்த டெய்லி என்ன சாப்பிட்றோங்கிறதுக்கு டியூன் ஆகிருந்திருக்கும். அவ்வளோ ஆசிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்டமக்கு. இந்த மாதிரி சடனாக இவ்வளோ வரும்போது என்னென்னா அந்த டைஜஷன் அவ்வளோ ஈஸியாக ஆயிருக்காது. அப்போ அந்த ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாத ஃபுட் இன்டெஸ்டைன் போகும்போது தான் இந்த பாக்டீரியாலாம் வேலை செஞ்சு அந்த கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி உப்புசமாக ஃபார்ம் ஆகுது. அதனால தான் சடனாக நெக்ஸ்ட் டே கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை மாதிரி நம்ம போகிறோன்னே வச்சுக்கோங்களேன், உங்களோட சஜஷன் இது எல்லா தடவையுமே நம்ம வீட்டு சாப்பாடே ரொட்டீனாக இருக்கிற சாப்பிட முடியாது, ஒன்ஸ் இன் அ வைல் இப்படி நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு போகணும், அங்கே எந்த மாதிரி ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது வந்து எப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப சேஞ்ச் இருக்கக்கூடாது ஃபுட்டில். இப்போ நீங்கள் வந்து நைட் ரைஸ் தான் சாப்பிட்றீங்கன்னா அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் ஓகே. நீங்கள் அதுக்காக நம்ம வந்து நைட் வந்து நான் ஒருத்தர் வந்து தயிர் சாதம் தான் சாப்பிட்றான்னா அங்கேயும் போய் தயிர் சாதம் சாப்பிடணுங்கிறது கிடையாது. ரைஸ் தான் சாப்பிட்றாங்கன்னா ரைஸே சாப்பிட்றது, சப்பாத்தி தான் நைட் எப்போதுமே எடுத்துப்பாங்கன்னா அதோட ஈக்குவலண்ட்டாக வீட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். என்னென்னா அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு சடனாக ஒரு எக்ஸ்ட்ரான ஃபுட்டு விச் இஸ் நாட் இட் டைஜஸ்டட் கிடச்சாதான் இந்த இது வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஹோம் ரெமெடியோ இல்லை அது மாதிரி பண்ணி நம்ம சரி பண்ணிக்க முடியுமா, இல்லை இதுக்கும் டாக்டர்ஸ் கிட்ட போய் தான் கேட்கணுமா? இது ஜென்ரலாகவே என்னென்னா சாதாரணமாகவே இம்ப்ரூவ் ஆயிரும். பட் இருந்தாலும் நிறைய மெடிசின்ஸில் இப்போ இந்த ஓவர் த கவுண்டர் கிடைக்கிற ஆன்டாசிட் மெடிசின்ஸ்லேயே வந்து இது அப்சார்ப் பண்ணுறதுக்கான ட்ரக்ஸ் இருக்குது. எப்படின்னா சைமெத்திகோன் அதே மாதிரி சார்கோல்லாம் இருக்கும் அதுலேயே. அதை சாப்பிட்டாலே அந்த காம்பவுண்ட் என்னென்னா இந்த எக்ஸஸ் கேஸை அப்சார்ப் பண்ணிடும். இதை அப்சார்ப் பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும் இதில். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இதுக்கு சொல்லிட்டீங்க, உப்பசமுக்கு சொல்லிட்டீங்க, ப்ளோட்டிங் சென்சேஷனுக்கு. ஸோ இதே மாதிரி இப்போ ரொம்ப ஆஃபன் எல்லாருக்குமே வருது வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ். அது ஏன் இவ்வளோ ஆஃபனாக வருது இப்போது? ஸோ இந்த கேஸ்ட்ரைட்டிஸுங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அந்த ஸ்டமக்கோட லேயர் இருக்குது இல்லையா, ஸ்டமக்கோட கவரிங் வந்து ஒரு இன்ஃப்ளேம் ஆச்சுன்னா அது கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். இது ஏன் இன்ஃப்ளேம் ஆகுதுன்னா இந்த ஆசிட் செக்ரீஷன் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஜென்ரலாக அது இன்ஃப்ளேம் ஆயிரும். பொதுவாகவே என்னென்னா அந்த ஆசிட் நல்லா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் ஸ்டமக்கோட லைனிங் இருக்கும். இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கோ இல்லைனா ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் ஆசிட் ரொம்ப எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகி இந்த லைனிங்கை பிரேக் பண்ணி அது வந்து ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான சிம்பிள் இன்னொரு ஏன் காரணம்னா சில பேர் சடனாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ என்னென்னா இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் உடம்பு வந்து ரெடி ஆயிரும், இப்போ சாப்பிட போகிறான்னு சொல்லி ஆல்ரெடி வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அந்த எக்ஸஸ் ஆசிட் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அது இந்த ஸ்டமக்கோட கவரிங்கை நோண்ட ஆரம்பிச்சிடும், இன்ஃப்ளேம் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. இந்த ஒரு அப்நார்மல் ஈட்டிங் ஹேபிட்னாலே எல்லாருக்கும் இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப காமன். அதான் இப்போ அந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கோங்கிற பேரில் நம்மளை வந்து வருத்திக்கிறோம் இல்லையா? ஸோ டாக்டர், இப்போ காமனாக உங்களோட பார்வையில் டயட் அண்ட் ஹெல்த், ஒருத்தர் நல்லா வாழணும், நோயற்ற வாழணும், அவங்க எப்படி சாப்பிடணும்? ஸோ இது வந்து என்னோட என்னென்னா WHO அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் நிறைய பேர் என்னென்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன எல்லா டாக்டர்ஸ்க்குமே என்னென்னா பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும். பேலன்ஸ்ட் டயட்னா என்னென்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கணும், புரத சத்தும் இருக்கணும், கொழுப்பு சத்தும் இருக்கணும், அது மினரல்ஸும் இருக்கணும், அதே நேரத்தில் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கணும். நீங்கள் வந்து ஃபைபர் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ண வயரில் ஸ்டமக் கேன்சர், இன்டெஸ்டைனல் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க்கு கம்மி, சுகர் ஸ்பைக் ஆகிறது கம்மி, அதே மாதிரி மோஷனும் ஃப்ரீயாக போகும். இதனால் ஃபைபர் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆர் மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இருக்கிற ஒரு ரன்னிங் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ரெட்டு சாண்ட்விச்சுன்னு சாப்பிடும்போது அந்த காலத்துலலாம் வாழைத்தண்டு வீக்லி ஒரு 2 or 3 பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைபர்.
ஸோ ஃபைபர் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணாலே ரொம்பவே ஒரு சேஃப் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஏன்னா அந்த ஃபைபர் தான் வந்து ப்ரோபயோட்டிக்காகவும் ஒர்க் பண்ணும். இந்த ஒரு ப்ரீபயோட்டிக்காக ஒர்க் பண்ணும். அந்த பாக்டீரியா அதுலேருந்து சத்து எடுத்து தான் இன்னும் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோளாக இருக்கும் இந்த இதில். ஓகே, ஹெல்தி லைஃபுக்கு டயட். ஆமாம், நீங்கள் சொல்கிறது என்ரிச்டு ஃபைபர். எக்ஸாக்ட். சரி, எல்லாமே ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனாலுமே இந்த பஜ்ஜி, போண்டா, வடை இதெல்லாமும் வெரி டேஸ்டி. இப்போ வந்து ஆயிலே ரொம்ப ஹெல்த்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில். விட்டமின் டி என்ரிச்டு இருக்குது, ஒமேகா 3 ஃபேட் எல்லாமே சேர்ந்து இப்போ ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஹெல்த்தியாக இருக்கும்போது லிமிட்டாக நம்ம வந்து ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்லாமா? அப்படி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு டேயில் எந்த டைமில் அதை எடுத்துட்டா பிரச்சனை இல்லை? ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்க பஜ்ஜி இல்லைன்னா வடைனா, இப்போ வடையோட பேசிக் கான்ஸ்டன்ட் எடுத்தால் உளுந்து தான் உள்ள, அது வந்து ப்ரோட்டீன் தான் அது. இப்போ அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். இந்த மாதிரி இந்த ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஆயில் உள்ளே தான் போக போகுது பாடிக்குள்ளே. இது வந்து நம்ம ஒகேஷ்னலாக ஒரு வாரத்துக்கு ஒரு தரமோ 2 தரமோ சாப்பிட போகிறோன்னா டெஃபினெட்லி ஓகே தான். ஆனால் நம்ம வந்து டெய்லி ஆஃபீஸ்லேருந்து 10 மணிக்கு ஸ்நாக்ஸ் பிரேக்கில் வெளியில் வந்து ஒரு பஜ்ஜியோ இல்லைனா ஒரு வடை டெய்லி சாப்பிட போகிறோன்னா அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பேட் சைடு எஃபெக்ட் கொண்டு வரும். என்னென்னா ஃபேட்டி லிவர் வரலாம், இல்லைனா கொழுப்பு சத்து பேட் கொலஸ்ட்ரால் ஏறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால நம்ம வந்து நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ மாட்ரேஷனில் சாப்பிடணும். யாருமே வந்து பீட்சா சாப்பிடக்கூடாது, இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடக்கூடாது, இல்லைனா பஜ்ஜி போண்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது. அதை எல்லாமே கண்ட்ரோலாக மாட்ரேஷனாக சாப்பிடணுன்னு தான் சொல்கிறது. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் டிப் ஆஃப் த டேல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான இஷ்யூஸில் நம்ம இன்றைக்கி பேசி ஒவ்வொரு தரமும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறோன்னா, இப்போ சோஷியல் மீடியா இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியும், பிடிக்கிறதுனா ஃபாலோ பண்ணுறோம், பிடிக்கலைன்னா அன்ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அதை சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் உங்களோட மனநிலையிலையும் ஏதாவது உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஐடியாஸை நீங்கள் அன்ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் சார், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே கிடையாது சார் வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. படிப்பு, இந்த படிப்புனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி உள்ள தாட்ஸு இல்லையா, என்னோடய ஹெல்த் இனிமேல் இம்ப்ரூவ் பண்ண முடியாது சார் அப்படின்னு ஒவ்வொரு செக்டார்லேயும், சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இல்லையா வாழ்க்கையாக இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் இதே மாதிரி எப்போ பார்த்தா பிரச்சனை இருக்கும் சார் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அந்த நினைப்பை அன்ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு நினைப்பு. ஏன்னா ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு நெகட்டிவிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக என்னால் முடியும், இது எனக்கு பொருத்தம் இல்லை. எவ்வளோ பேரை பாருங்கங்க, சைனீஸில் ப்ராவர்ப்ஸில் இருக்குது, எவ்வளோ வருஷங்களாக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மனநிலை. அதே மாதிரி முனிவர்கள், அதே மாதிரி பல்வேறு மதத்தில் இருக்கிறவங்க, ஏன் சாதாரண புத்திஜீவிகள், அவங்க நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஏனென்றால் அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக நெகட்டிவ் ஐடியா, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இது வேஸ்ட்டு அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் ஐடியாஸை வெளியில் எடுத்து க்ரியேட்டிவ் தாட்ஸுக்கு வந்து அப்படி நீங்கள் அன்ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கே உன் மேலே நம்பிக்கை வரும். இன்னும் வாழ்க்கை வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கைங்கிறத நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இயற்கையாக நீங்கள் பாருங்கள், சாதாரண ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் முன்னாடி ஒரு லெவல் கிராசிங்க நின்று பார்த்து ட்ரெயின் போகிறத பார்த்தா ஒரு சுகம். ஒவ்வொரு இதிலையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம இயற்கையை நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படணும், அதை என்ஜாய் பண்ணணும், மழையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய டிப் ஆஃப் த டே, மனசில் ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்து, இல்லையா ஃபிக்ஸ்டாக நமக்கு இப்படி தான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, சில பேர் என்ன சொல்ல, சாப்பாடுனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது வந்தால் அதுலேருந்து வெளியில் வந்து, இல்லை நான் அதை அன்ஃபாலோ பண்ண, அதை நான் பின்பற்ற மாட்டேன், அதோட வித்தியாசமாக இருப்பேன் அப்படிங்கிற முயற்சி எடுப்பேன். இதுதான் என்னோட டிப் ஆஃப் த டே டுடே. நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.